வைஷு, உன்னை நான் வீட்டுக்குள்ள போன்னு சொன்னேன். சொல்றது கேக்குதா இல்லையா? நீங்க என்று அவள் ஏதோ பேச வர அவளை எரித்து விடுவது போல முறைத்ததும் அவளுக்கு பயத்தில் தானாகவே அவளது கால்கள் வீட்டிற்குள்ளே செல்ல இருவரும் வேகமாக ஓடிச் சென்று அவர்களது அறைக்குள் தஞ்சம் புகுந்தனர். வைஷுவிற்கு ஆதியை நினைத்து மிகவும் கவலையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கடவுளே, என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டவள் அப்படியே அந்த சோஃபாவில் அமர்ந்து அவனின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தாள். அதே நேரம் ஆதி காரை எடுத்துக்கொண்டு வேகமாக விஸ்வா ஹரியுடன் சேர்ந்து ஒன்றாக செல்லும் ரெஸ்டாரண்டிற்கு சென்றான். அவன் போகும் வழியிலேயே ஹரிக்கும் விஸ்வாவிற்கும் போன் செய்து இருவரையும் உடனே கிளம்பி அங்கே வர சொல்லி கூறியிருந்தான். அவன் குரலில் இருந்த தீவிரத்தை கண்டவர்கள் உடனே வீட்டிலிருந்து கிளம்பி அவர்களும் வந்து கொண்டிருந்தனர். ஆதி அங்கே போய் சேரவும் பின்னாலேயே விஸ்வாவும் ஹரியும் வர சரியாக இருந்தது. அவர்கள் எப்பொழுதும் அமரும் டேபிளில் சென்று பார்க்க அங்கே ஆதி மிகவும் கோபமாக அமர்ந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ஹரி, ஆதி என்னாச்சுடா, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஹரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? விஸ்வா வந்ததுல இருந்து அவன்கிட்ட என்னால பேச முடியலடா. அந்த பொறுக்கி ராஸ்கல் இன்னைக்கும் காலேஜுக்கு வந்து பிரச்சனை பண்றான்டா. அதுவும் என் வைஷுவ கைய புடிச்சு முறுக்கி எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவனை அப்பவே கொலை பண்ணி போடுற அளவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் வைஷு, அனு, கவியெல்லாம் இருந்ததுனால அவங்க முன்னாடி எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அமைதியா விட்டுட்டேன். சரிடா மச்சான், நீ டென்ஷன் ஆகாத, என்ன பண்ணணும்னு சொல்லு. நம்ம தங்கச்சி மேலையும் வைஷு மேலையும் கைய வச்சிருக்கானுங்க, அவனுங்கள அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாது இல்ல என்றதும் விஸ்வா அமைதியாக இருப்பதை பார்த்த ஆதி, என்ன விஸ்வா, ஏன் வந்ததுல இருந்து நீ ரொம்ப அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லடா, எனக்கு 2 நாளாவே கோவம் தலைக்கு மேலதான் ஏறி நிக்குது. அன்னைக்கு அவன் கவி மேல என்று சொல்ல வந்து நிறுத்தியதும் உடனே ஆதி, சொல்லு விஸ்வா, என்னாச்சு? இல்லடா, அவனை கொன்னு போட்டிருக்கணும், அடிச்சு போட்டதோட விட்டுட்டேன்ல, அந்த திமிர்லதான் மறுபடியும் அவனுங்க வந்திருக்கானுங்க பிரச்சனை பண்றதுக்கு. சரி, முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, இப்ப அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். அவன் யாரு, எங்க இருந்து வந்திருக்கான், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே எனக்கு தெரியணும். எதுக்காக இதெல்லாம் கேக்குற? அவனை போட்டு தள்ளுறதுக்கு தான். ஏண்டா, போட்டு தள்ளுறதுக்கு யாராவது பேக்ரவுண்ட் எல்லாம் தேடுவாங்களா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் அவனை போட்டு தள்ள வசதியா இருக்கும் என்றதும் உடனே விஸ்வாவும் ஹரியும் ஷாக் ஆகி விட்டனர். டேய், நம்ம அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்க வேண்டாம், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? இல்ல விஸ்வா, என் வைஷு மேல கை வச்சிருக்கான், என் தங்கச்சி மேல கை வச்சிருக்கான், நம்ம கவிதா மேலயும் கை வச்சிருக்கான். அவனை அப்படியே விட சொல்றியா? இப்ப நம்ம விட்டாலும் திரும்ப அவன் பழி வாங்கறதுக்கு வேண்டி திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பான். அதனால அவனை எவ்வளவு லேஸ்ல விட்டுறது நல்லது இல்ல என்று கூறவும், நீ சொல்றதும் சரிதான் ஆதி, நான் நாளைக்கே அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி உனக்கு கொடுக்கறேன் என்று கூறவும், பிறகு மூவரும் காஃபி ஆர்டர் செய்து குடித்துவிட்டு, இது பொம்பளை பிள்ளைங்க விஷயம், அதனால பெருசா வெளியில எதுவும் லீக்கேஜ் இருக்க கூடாது, அவனுக்கு பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன், வைஷுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை தாண்டிதான் என் பொண்டாட்டி மேல எவனாலையும் கை வைக்க முடியாது. ஆனா கவிதா அப்படி கிடையாதுடா, அவளோட பேக்ரவுண்ட் ரொம்ப கம்மி, அவங்க ரொம்ப மிடில் கிளாஸ சேர்ந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசிங்கம்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறத பத்தி கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கவியோட பேரு எந்த நேரத்திலயும் வெளியில வரக்கூடாது என்று கூறவும், தனது நண்பனை பார்த்து பெருமை கொண்ட விஸ்வா அவனை பார்த்து, பரவாயில்ல ஆதி, நீ எங்க மேல எப்படி பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரிதான் வைஷுவோட ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் வச்சிருக்க. கவிதா யாரோ ஒரு பொண்ணு தானே ஃப்ரீயா விடாம, அவளுக்கும் குடும்பம் இருக்கு, அவளால இந்த விஷயத்துல அவ குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு. எனக்கு உண்மையாவே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குடா மச்சான். என்ன விஸ்வா, அதுவும் இல்லாம நீ கவியை இவ்வளவு தூரம் லவ் பண்றேன்னு சொல்ற, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவளும் ஊருக்குள்ள கௌரவமா வாழணும் இல்ல என்றதும் விஸ்வாவிற்கு கண்கள் முழுவதும் மகிழ்ச்சியானது. உடனே ஹரி, டேய், இப்போ இவன் கனவலகத்துக்கு போயிட்டான்டா, அப்பப்போ என்னை தானே கிண்டல் பண்ணிட்டு இருந்தான், இனிமே அப்பப்ப இவன் தான் ட்ரீமுக்கு போயிடுவான், நம்ம இவனை கிண்டல் பண்ண வேண்டியதுதான் என்றதும் ஆதி லேசாக சிரித்து விட்டு, சரிடா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நாளைக்கு எனக்கு அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்தாகணும் என்று கூறிவிட்டு பிறகு மூவரும் புறப்பட்டு வீட்டிற்கு சென்று விட்டனர். வீட்டில் பிரியங்கா மிகவும் கவலையாக காத்து கொண்டிருந்தாள். ஹரியும் விஸ்வாவும் எப்பொழுது வருவார்கள் என்று, எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று உள்ளுக்குள்ளேயே பயந்து கொண்டிருந்தாள்.
அதே போலத்தான் வைஷ்ணவியும். ஐயோ கடவுளே, இந்த ஆதியை என்ன இன்னும் காணோம்? போன் பண்ணலாமா? போன் பண்ணா திட்டுவாரா இல்ல போனை எடுப்பாரா? ஒண்ணுமே புரியல. ஆதி இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு அவ்வளவு கோவமா என்ன முறைச்சாருன்னா அப்போ அவருக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு ஆத்திரம் இருந்திருக்கும் என்று கூறியவள், இருக்காதா பின்ன, அவர் பொண்டாட்டி மேல இன்னொருத்தன் கைய வச்சா அவன் உயிரோட இருப்பானா என்ன என்று கணவனை நினைத்து பெருமை கொண்டவள், வைஷு, உனக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். எந்த ஜென்மத்திலயோ நீ பண்ண புண்ணியம் இந்த ஜென்மத்துல ஆதி உனக்கு புருஷனா கிடைச்சிருக்காரு. ஆரம்பத்துல விருப்பமே இல்லாம நீ அவரை ஏத்துக்கிட்டாலும் இப்போ உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. உங்க வீட்டுல தேடி புடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாரான்னு தெரியாதுடி என்று கண்ணாடி முன்பு நின்று பேசிக் கொண்டிருந்தவள் ஆதி வந்ததை கூட கவனிக்கவில்லை. கதவை திறந்த ஆதி வைஷு கண்ணாடி முன் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டு அங்கேயே நின்றிருந்தான். பிறகு மெதுவாக அவள் அருகே வந்து வைஷு என்று அழைக்க அதில் பதறியவள், ஆதி எப்ப வந்தீங்க? நீ என்னை பத்தி பெருமையா கண்ணாடி முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தல்ல, அப்பவே வந்துட்ட. வந்தா உடனே குரல் கொடுக்க மாட்டீங்களா? இல்லடி, நீ ஒரு ஃப்ளோல பேசிக்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அப்படியே அமைதியா நின்னு நீ பேசுறத ரசிச்சிட்டு இருந்தேன். நல்லா ரசிச்சிங்க. சரி, எதுக்காக அவ்வளவு கோவமா வெளியில போனீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம், சும்மா ஹரியையும் விஸ்வாவையும் போய் பாத்துட்டு வந்தேன். இப்பதானே அவங்கள பாத்தீங்க, அதுக்குள்ள மறுபடியும் என்ன? ஐயோ, ஏண்டி சிபிஐ ஆபீசர் மாதிரி இவ்ளோ கேள்வி கேக்குற? புருஷன் வெயில போய் இப்படி களைச்சு போய் வந்திருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் கவனிப்போன்ற நினைப்பு இருக்குதா உனக்கு என்றதும், அது சரி சரி, நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா? இல்லடி, நான் வெளியிலேயே காஃபி குடிச்சிட்டேன். நான் சீக்கிரமா குளிச்சுட்டு வரேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு சீக்கிரமாவே பசிக்குது. நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே ஆதி என்று கூறவும் குளியல் அறைக்குள் சென்றவன் குளித்து முடித்து வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான். மீண்டும் மெத்தையில் வந்து அமர்ந்தவன், வைஷு, இன்னும் டைம் ஆகல போல இருக்கே, நம்ம இன்னும் ஒரு ½ hour கழிச்சு கீழே போலாமா? ஓகே ஆதி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு இப்பவே பசிக்குதாடி? இல்ல ஆதி, நீங்க கூப்பிட்டீங்களேன்னு தான் நான் வரேன்னு சொன்னேன். எனக்கு இப்ப சுத்தமா பசி இல்ல. சரி ஓகே, இங்க வா, என் பக்கத்துல வந்து உட்காரு என்றதும் வேகமாக ஓடி சென்று அவன் அருகே அமர்ந்து கொள்ள, வைஷு, நம்ம மாலத்தீவு போயிட்டு வந்தோம்ல, அந்த ட்ரிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆதி, அதெல்லாம் சான்ஸே இல்ல. ஒரு அல்டிமேட்டான ட்ரிப்பு. ஹனிமூன்ல போயிட்டு வந்திருக்கோம். ஒரு நாளும் ஒரு மணி நேரமோ ஒரு நிமிஷமும் நான் எவ்வளவு ரசிச்சு அங்க வாழ்ந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் அந்த பிளேஸ் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். அதுல உங்க கூட சேர்ந்து போய் பார்த்தேன் பாருங்க, அதுதான் எனக்கு அளவிட முடியாத சந்தோஷம். வாழ்க்கையில இது ஒன்னே போதும்ன்ற அளவுக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டு கூற, அவள் தோள் மேல் கை போட்டு கொண்டிருந்தவன், சரி வைஷு, உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை நீ தாராளமா என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னோட ஆசைகளை நான் நிறைவேற்ற பாப்பேன் என்று கூறவும், ஓகே ஆதி, கண்டிப்பா. உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் என்றவள் பின்பு ஆதியை பார்த்து, ஆதி, இன்னைக்கு காலேஜ்ல அந்த பையனை எதுக்கு அப்படி அடிச்சிங்க? என்னடி இப்படி கேட்டுட்ட? நான் வரும்பொழுது என் பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். நீ யாரு? இந்த ஆதித்யா வர்மாவோட வைஃப். உன் மேல அப்படி ஈஸியா அவனாவது கைய வச்சிட முடியுமா? இனிமே உங்க 3 பேருக்குமே நான் செக்யூரிட்டி போடலாம்னு இருக்கேன் காலேஜ்ல என்று சொல்லவும், என்ன ஆதி, இப்போ இதெல்லாம் தேவையா? ஆமாண்டி, கண்டிப்பா. நீங்க படிப்பு முடிக்க போறது இன்னும் 1 வருஷம்தான். படிப்பை நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரணும்ல, அதுக்காகத்தான். ஏனோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லையோன்னு தோணுது. இல்லடி, நான் ஆபீஸ்க்கு போற அந்த டைம்ல உங்களை வந்து பாத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால உங்களுக்கு சேஃப்டிக்கு ஒரு ஆளை பாடி கார்டா போட்டுட்டேன்னா அவர் பாத்துக்குவார். எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் கொஞ்சம் ஃப்ரீயா என்னோட வேலையை பார்க்கலாம் என்று கூறவும், சரி, அப்புறம் உங்க இஷ்டம். சரி, அந்த பையன் கைய ஒரு மாதிரி வச்சிருந்தானே, அவனுக்கு என்னாச்சு? அவன் கையதான் நான் அடிச்சு உடச்சிட்டேனடி. இனி மாவு கட்டோட தெரிய வேண்டியதுதான். என்னாதி சொல்றீங்க? கைய உடைச்சிட்டீங்களா? ஆமா, மலை மலைன்னு சத்தம் கேட்டுச்சு. உனக்கு கேட்கலையா செல்லம்? இல்ல ஆதி, நான் இருந்த பதட்டத்துல அதெல்லாம் கவனிக்கவே இல்ல. சரி விடு, அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரே கையதான் யூஸ் பண்ணணும். அப்பதான் அவனுக்கு நம்மள பத்தி தெரியும். சரி வைஷு, அதையே யோசிச்சுட்டு இருக்காத. நீ வா, நம்ம போய் சீக்கிரம் சாப்பிட்டு வந்து படுக்கலாம்.
என்று அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தவன் பிறகு இரவு உணவை திருப்தியாக சாப்பிட்டு முடித்து வைஷ்ணவியை அழைத்து கொண்டு மேலே சென்றான். அதே நேரம் ஹரி இன்று நடந்த அனைத்தையும் பிரியங்காவிடம் சொல்லிக் கொண்டிருக்க பிரியங்கா பதறிவிட்டாள். பொறுக்கி ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் தங்கச்சி மேலேயே கை வச்சிருப்பான். அவன் கைய உடைச்சது தப்பே கிடையாது. ஆதி இன்னைக்கு கரெக்டா தான் செஞ்சிருக்காரு. அவர் பொண்டாட்டி மேல கைய வச்சா சும்மா விட்டுருவாரா? பிரியங்கா, யாரா இருந்தாலும் அவங்க பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா மனுஷனாவே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன வேணாலும் செய்வாங்க. ஹரி, எனக்கும் ஏதாவது பிரச்சனைனா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? என்னடி கேக்குற? அவனை சாவடிச்சு போட்டுற மாட்டேன் என்றதும் பிரியங்காவின் கண்கள் விரிந்தது. தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ சோ மச். நீங்க என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. சரி, அதெல்லாம் விடு. அத்தம்மா சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு ஹரி. அப்ப நம்ம தூங்கலாம்ல? ஆமா, மணியாச்சு, வாங்க படுக்கலாம் என்று கூறியதும் பின்பு விஸ்வாவிற்கு போன் செய்தவன், விஸ்வா, ஆதி சொன்ன மாதிரியே நாளைக்கு அவன் என்ன ஏதுன்றத கண்டுபிடிக்கணும்டா. கண்டிப்பா ஹரி, நீ அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. நான் அதுக்கெல்லாம் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆல்ரெடி அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் விஸ்வா, சீக்கிரமா அதை முடிச்சு நாளைக்கே நம்ம ஆதிக்கிட்ட சொல்லணும். இல்லனா அவங்க இன்னும் மறுபடி வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க என்று கூறவும், ஓகேடா, நான் பாத்துக்கிறேன், நீ நிம்மதியா தூங்கு என்று போனை வைத்து விட்டு அவனும் உறங்க தொடங்கினான். அதே நேரம் ஆதியிடமிருந்து தப்பி ஓடிய 5 பேரும் அந்த கை உடைந்தவனை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் சென்றனர். ஹாஸ்பிட்டல் சென்றவர்களிடம் மருத்துவர், எப்படிப்பா இப்படி அடிபட்டுச்சு என்று கேட்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். சரி, நீங்க என்ன பண்றீங்க? காலேஜ் படிக்கிறோம் டாக்டர். சரி, ஓகே, இப்போதைக்கு மாவு கட்டு போட்டு விடுறேன், ஒரு 15 நாள் பார்க்கலாம் என்று எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து விட்டு அவனுக்கு மாவு கட்டை போடும்போது அவன் உயிரே போவது போல கத்தி கொண்டிருந்தது வெளியில் இருந்த அனைவருக்கும் நன்றாக கேட்டது. பின்பு ஒரு வழியாக அவனை அழைத்து கொண்டு அவர்களின் அறைக்கு சென்ற பிறகு டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை எல்லாம் கொடுத்து அவனை படுக்க சொன்னதும், டேய், எதுக்குடா இப்ப என்ன படுத்து தூங்க சொல்றீங்க? என்னடா மச்சான், உனக்கு கையில எவ்வளவு தூரம் அடிபட்டு இருக்கு. டாக்டர் கொடுத்திருக்கிற மெடிசனை சாப்பிட்டுட்டு அமைதியா படுத்து தூங்கு. அப்பதான் உனக்கு பெயின் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இல்லடா, டாக்டர் கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டாலாம் கண்டிப்பா பெயின் குறையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாண்டா, இன்னைக்கு அந்த ஆதி அத்தனை பேர் முன்னாடி என்னை அடிச்சு என் கைய உடைச்சி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். இதுக்கெல்லாம் அவ தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? என்னடா, தேவையில்லாம அவங்க கிட்ட பகைச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம் சொல்லு? அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப பெரிய இடம், நம்மளால அவங்க கூட ஈக்குவலா போட்டி போட முடியாதுடா. பிளீஸ் புரிஞ்சுக்கோ. இதோட இந்த விஷயத்த அமைதியா விட்டுட்டு நம்மளோட படிப்பை இந்த வருஷத்தோட முடிச்சிட்டு வேற ஏதாவது வேலைக்கு போற வழியை பார்க்கலாம். இல்லடா, என்னால எல்லாம் அப்படி விட முடியாது என்றவன் உடனே அவன் ஆட்களை பார்த்து, டேய், அன்னைக்கு அந்த கவிதாவை நம்ம ரேக்கிங் பண்ணோம்ல, அதனால தானே இவ்ளோ பிரச்சனை வந்துச்சு. ஆமாண்டா. சரி, அன்னைக்கு அவளை ரேக்கிங் பண்ணும்போது வீடியோ எடுக்க சொன்னேன், எடுத்தீங்களா இல்லையா? எல்லாமே எடுத்து பத்திரமா மொபைல்ல சேவ் பண்ணி தாண்டா வச்சிருக்கோம். சூப்பர், அந்த வீடியோவை கொஞ்சம் எனக்கு காட்டு, நானும் பார்க்கணும் என்றதும் அதை மொபைலில் ஓடவிட்டு அவன் கையில் கொடுக்க அதை பார்த்தவனுக்கு திடீரென்று ஒரு வக்கிரமான யோசனை வந்தது. டேய், இந்த வீடியோல அந்த கவிதா கொஞ்சம் செக்ஸியா தான் இருக்கிறா. அதுவும் இல்லாம விஸ்வாவை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு வேற இருக்கிறா. கண்டிப்பா அந்த வீடியோவை கொஞ்சமா எடிட் பண்ணி நம்ம சோசியல் மீடியாவுல போட்டோம்னா அவளோட மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்துரும். அதோட என்ன அடிச்சவனுக்கும் அசிங்கமா போயிடும். 2 பேரும் நாளைக்கு ஊருக்கு முன்னாடி தலை காட்ட முடியாம அசிங்கப்பட்டு துடிக்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படணும்டா. டேய் மச்சான், எனக்கு என்னவோ இதெல்லாம் தேவையில்லாத வேலையா தோணுது. பயமா இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கிளம்பி ஓடிடுங்க. எனக்கு துணையா இருக்கிறவங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். இல்லடா, அப்படி கிடையாது, உன்னோட நல்லதுக்காகத்தான் நாங்க சொல்றோம். இதனால தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம அதுக்கப்புறம் காலேஜுக்கு போக முடியாமையே ஆயிடும். என்னடா பெரிய காலேஜ், இப்ப படிச்சு மட்டும் நம்ம என்னத்தை கிழிக்க போறோம்? இது வரைக்கும் நம்ம காலேஜ்ல ஒரு நாளாவது போய் படிச்சிருக்கோமா? மொத்த பேப்பர்ஸுமே அரியர்ஸ் தான். இதுல காலேஜ் போறத பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. டேய், அப்படி இல்லடா, வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்.
அப்புறம் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க கூட வேணாம்னு சொல்லி இழுத்துட்டு போய் மாடு மேய்க்க விட்டுருவாங்கடா. யாருடா இவன், சரியான தொடநடங்கியா இருப்பான் போல. சரி, இந்த விஷயத்துல நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இந்த போன் என்கிட்ட இருக்கட்டும், மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போய் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு படுத்து தூங்குற வழி பாருங்க என்று கூறவும் அவர்களும் இதுதான் சமயம் என்று அமைதியாக அங்கிருந்து கலந்து சென்று அவரவர்கள் மெத்தையில் படுத்து உறங்க தொடங்கினர். ஆனால் அவனுக்கு மட்டும் கை உயிர் போவது போல வலித்து கொண்டிருந்தது. அந்த போனில் இருந்த வீடியோவை திரும்ப திரும்ப ஓடவிட்டு பார்த்து கொண்டிருந்தவன் அதை கொஞ்சம் அங்கங்கே கட் செய்து ஒரே வீடியோவாக எடிட் செய்து அதை சோசியல் மீடியாவில் அப்லோடும் செய்து விட்டான். இது எதுவுமே தெரியாத ஆதி, வைஷு, அனு, ஹரி, பிரியங்கா, கவிதா, விஸ்வா, கார்த்தி என்று அனைவரும் அன்று இரவு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை அனைவரும் வழக்கம் போல அவர்களது வேலையை பார்க்க தொடங்க ஆதி வைஷ்ணவியையும் அணுவையும் அழைத்து வந்து காலேஜில் விட்டுவிட்டு, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஏற்பாடு பண்ண ஆள் வந்துருவாரு, சரியா? அவர் உங்க கூடவே தான் இருப்பாரு, உங்களுக்கு பாதுகாப்பா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இருங்க. அப்புறம் கவிதா கிட்ட மறக்காம சொல்லிடுங்க என்று இவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வந்த கவிதாவை பார்த்தவன், ஹாய் கவி, வைஷு கிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா என்று கேட்க, ஓகே ஆதி, நீங்க போயிட்டு வாங்க என்று அவனை அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து நேராக ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்றான் ஆதி. இவர்கள் கல்லூரிக்குள் நுழைந்ததிலிருந்து இவர்களை பார்த்து அனைவரும் குசு குசுவென்று பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். கவிதாவிற்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்பது நன்றாக தெரிந்தது. வைஷுவும் அதை கவனிக்கத்தான் செய்தாள். ஆனாலும் என்னவென்று புரியாமல் திருதிருவென்று முடித்துக் கொண்டிருக்க அதே நேரம் கார்த்தி மிகவும் வேகமாக கல்லூரிக்குள் வந்தான். வண்டியை ஒரு ஓரமாக போட்டுவிட்டு வேகமாக வைஷு கவிதாவிடம் வந்தவன், வைஷு, கவி இங்கதான் இருக்கீங்களா? நாங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏண்டா எப்ப பார்த்தாலும் இப்படி வேகமாவே வர? கொஞ்சம் மெதுவா தான் வாயேன், கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையா கார்த்தி என்று வைஷு கேட்க, வைஷு, கவி உங்க 2 பேருக்கும் விஷயமே தெரியலையா? என்ன விஷயம்டா? கடவுளே, ஒரு நிமிஷம் என்றவன் தனது போனை எடுத்து ஆன் செய்து அவர்களிடம் கொடுக்க அதை பார்த்த கவிதாவும் வைஷ்ணவியும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். கவிதாவிற்கு முகமெல்லாம் வேர்த்து கை கால் எல்லாம் படபடவென்று நடுக்க ஆரம்பிக்க கண்களில் இருந்து தண்ணீர் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்தது. அதை பார்த்த வைஷு, கவி பிளீஸ் அழுவாதடி. வைஷு, என்னடி இது இப்படி அசிங்கமா இந்த வீடியோவை போட்டு வச்சிருக்காங்க? இது யாரோட வேலைன்னு தெரியலையேடி. இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துரும்டி. ஐயோ கடவுளே, என் மானமே போச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று இவள் துடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளை கடந்து செல்பவர்கள் எல்லாம், ஹே, இந்த வீடியோல இருக்கிறது இந்த பொண்ணு தானே? அந்த வீடியோல இருந்தது பாரேன், எவ்வளவு தைரியம், காலேஜ்லயே வச்சு லவரை கட்டி பிடிச்சிட்டு இருந்திருக்கா. இவள மாதிரி ஒரு தைரியம் யாருக்குமே வராது. இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க பாரு இந்த ஊருக்குள்ள, எனக்கு தான் தெரியவே இல்லை. என்னடி சொல்ற? இந்த பொண்ணு இவ்வளவு நாளும் ரொம்ப அமைதியா தானே இருந்தா? இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருந்தா, திடீர்னு என்ன இப்படி இறங்கிட்டா என்று அவளை பார்த்து சிரித்து கொண்டு போவது அனைத்தையும் கேட்ட கவிதாவிற்கு வேதனை தாங்க முடியவில்லை. வைஷு, இனி என்னால ஒரு நிமிஷம் கூட காலேஜில் இருக்க முடியாது, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன்டி பிளீஸ் என்று கூறவும், என்னடி இவங்களுக்காக நீ பயந்துகிட்டு வீட்டுக்கு போவியா? ஆமாண்டி, இப்போ நான் உடனே வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா இந்த விஷயம் அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க என்னை பத்தி ரொம்ப தப்பா தான் நினைப்பாங்க. இதனால அவங்க வேற ஏதாவது முடிவெடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தாண்டி சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம உடனே வீட்டுக்கு கிளம்பி ஆகணும் என்றதும் உடனே கார்த்தி, சரி கவி நீ வா, உன்னை நானே வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் என்றதும் உடனே அவன் பின்னால் ஏறிக்கொண்டு, சரி வைஷு நான் வரேன், நீயும் அணுவும் கவனமா இருங்க என்று கூறியவள் வேகமாக வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள். அதே நேரம் வைஷ்ணவிக்கு என்ன செய்வது என்று புரியாமல் உடனே ஆதிக்கு போன் செய்தாள். போனை எடுத்த ஆதி, வைஷு சொல்லுடி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆதி, ஆனா நம்ம கவிக்கு தான் பிரச்சனை. என்ன சொல்ற, என்னாச்சு? என்னன்னே தெரியல, யார் இந்த வீடியோவை எடிட் பண்ணி இப்படி சோசியல் மீடியாவில போட்டாங்கன்னு தெரியல என்றவள் அவனுக்கு ஒரு வீடியோவை சென்ட் பண்ணவும், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்களேன் என்றாள். வேகமாக சென்று அந்த வீடியோவை தொட்டு பார்த்த ஆதிக்கு கோபத்தில் கண்கள் எல்லாம் சிவந்தது. அதே நேரம் ஹரியும் விஸ்வாவும் சிரித்துக்கொண்டே அவனது அறைக்குள் நுழைய ஆதியின் முகத்தில் இருந்த கடுமையை பார்த்தவர்களுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. சரி வைஷு, கவி எங்க?
கவி அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு பயந்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா ஆதி. நம்ம கார்த்தி தான் அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு போயிருக்கான். சரி, நீ கவனமா இரு, நான் வைக்கிறேன் என்றவன் போனை வைத்து விட்டு, விஸ்வா பிரச்சனை பெருசாயிடுச்சுடா. என்னடா மச்சான், என்ன பிரச்சனை, எது பெருசாச்சு என்றதும் அந்த போனை எடுத்து அவன் கையில் கொடுக்கவும் அதை பார்த்த விஸ்வாவிற்கு ஒரு நிமிடம் இதயம் துடிப்பதற்கே மறந்து நின்று விட்டு மீண்டும் துடித்தது. என்னடா இது, நாங்க இப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலையேடா. எனக்கு தெரியாதாடா உன்னை பத்தி. யாரோ வேணும்னே இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதுல உன்னையும் கவிதாவையும் மிங்கிள் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி சோசியல் மீடியாவுல பரவச்சுன்னே தெரியல. இத வேற இவ்ளோ பேர் பார்த்திருக்காங்க, லைக் பண்ணிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்க. நீ கூட ஆம்பளை பையன்தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா கவியால நிச்சயமா இதை தாங்கிக்கவே முடியாதுடா என்ற ஆதியிடம், ஆமாண்டா கவி கண்டிப்பா ஏதாவது தப்பான முடிவு தாண்டா எடுப்பா. என்னடா நீ இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாண்டா, அவங்க ஃபேமிலி பத்தி அவ எப்பவுமே பயந்துகிட்டே புலம்புவா. எங்க குடும்பத்துல ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம், எங்க அப்பா அம்மா ரொம்ப மான மரியாதை எல்லாம் பாக்குற ஆளு, ஒரு சின்ன அசிங்கம் கூட குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாருன்னு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாடா. எனக்கு என்னவோ பயமா இருக்குதா ஆதி. என்னடா நீ என்னென்னவோ பேசுற? ஆமாண்டா, எனக்கு என்னவோ மனசுக்கு தப்பாப்படுது. சரி, நான் உடனே கவிய போய் வீட்டுல பார்த்து அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வரேன் என்றதும் ஆதி, டேய் நீ மட்டும் எங்க தனியா போற? ஹீரோ நானும் வரேன். ஹரி ஆபீஸ பாத்துக்கோடா, நான் அவன் கூட போயிட்டு வந்துடுறேன். சரிடா மச்சான், வேணும்னு நானும் வரேனே, என்னையும் கூட்டிட்டு போங்கடா. இருக்கட்டும்டா, யாராவது ஒரு ஆளாச்சும் ஆபீஸ்ல இருக்கணும், அதனால நீ ஆபீஸ டேக் ஓவர் பண்ணிக்கோ, நான் விஸ்வா கூட போயிட்டு வந்துடுறேன் என்று வேகமாக வெளியே வந்தவர்கள் காரை எடுத்துக்கொண்டு கவிதாவின் வீட்டிற்கு சென்றனர். அவர்கள் வீட்டின் முன்னே ஒரே கூட்டமாக இருந்தது. அனைவரும் அந்த வீடியோவை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆதிக்கும் விஸ்வாவுக்கும் நன்றாக தெரிந்துவிட்டது, வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வந்து விட்டது என்று. வெளியே காரை விட்டு இறங்கியவுடன் விஸ்வா, மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. டேய் நான் தான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாதவா என்று அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றதும் விஸ்வாவை பார்த்ததும் கவிதாவின் பெற்றோருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அவனை பார்த்ததும் கவிதாவுடைய அப்பா எழுந்து வந்து, தம்பி இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, அதுவும் காலேஜ்ல வச்சு. இதுக்கு தான் என் பொண்ணை நான் படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சனா? இப்படி என் குடும்பமான மொத்தமா காத்துல பறந்து சந்தி சிரிச்சிடுச்சு. இதுக்கு மேல நாங்க எதுக்கு உயிரோட இருக்கணும் என்று அவர் பேசிக்கொண்டிருக்க அவரது அம்மாவோ தலையில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது விஸ்வா, அங்கிள் நம்ம மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல கவிதா எங்கன்னு சொல்லுங்க. ஏன்பா இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து என் பொண்ணை பாக்கணும்னு சொல்லுவ? அங்கிள் ப்ளீஸ் என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. கவிதா எங்க இருக்கா? நீங்க அவளை ஏதாவது திட்டினீங்களா? ஆமா, கோவம் வந்துச்சு, 4 அடியை போட்டு நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டேன். இந்த வயசுல என்னடி உனக்கு ஆம்பளை சோகம் கேக்குதுன்னு புடிச்சு நல்லா சாத்துன்னு சாத்திட்டேன். அதோட அழுதுட்டு ரூமுக்கு போனவதான். சே, எங்களுக்கு அவ மூஞ்சில முழிக்கவே சுத்தமா பிடிக்கல. இப்படி ஒரு கேடுகெட்ட பொண்ணை பெத்து வச்சிட்டோமே. அங்கிள் போதும் நிறுத்துங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க என்றதும், ஏன்பா இதுக்கு மேல என்ன தெரியணும், அதான் அந்த வீடியோவுல தெளிவா இருக்குதே என்றதும் உடனே ஆதி, இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு கவிதாவோட ஃப்ரெண்ட் வைஷுவை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆமா தம்பி தெரியும், நான் வைஷுவோட ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க கோவப்படுங்க என்று காலேஜில் நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க உடனே கவிதாவின் அம்மா, நான் அப்பவே சொன்னங்க நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு, நீங்க தான் கேட்காம அவளை அடிச்சு அசிங்கப்படுத்தி வார்த்தையால குத்தி கிழிச்சிட்டீங்க. பாவம் என் பொண்ணு எவ்வளவு துடிச்சு போயிருப்பா என்று கூறவும், சரி நம்ம இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல கவி எங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்று விஸ்வா கேட்க, அவ அழுதுகிட்டே இந்த ரூம்ல ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டாப்பா. போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? போய் ஒரு 1/2 மணி நேரமாவது இருக்கும். என்ன சொல்றீங்க? அவ அழுதுட்டே உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றீங்க? உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவும் பார்க்க மாட்டீங்களா? என்ன பேரண்ட்ஸ் நீங்க என்று கோவப்பட்ட விஸ்வா வேகமாக சென்று அவள் அரைக்கதவை தட்ட எந்த சத்தமும் வரவில்லை. ஆதியை பார்த்தவன், ஆதி என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது, உள்ள கவி என்னவோ தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். டேய் விஸ்வா, அப்புறம் ஏன்டா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க, அடிச்சு உடடா கதவை என்று ஆதியும் விஸ்வாவும் சேர்ந்து
இருவரும் அந்த கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே செல்ல கவிதா மெத்தையில் கைகளை அறுத்து கொண்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். அவளை பார்த்த விஸ்வாவிற்கு ஒரு நிமிடம் தன் உயிரே பறிப்போய் விட்டது போன்று தோன்ற வேகமாக அவள் அருகே சென்றவன் அவள் கையை பிடித்து துணியை வைத்து இறுக்கமாக கட்டிவிட்டு, கவி கவி பிளீஸ் கண்ணத்தொருடி, ஏண்டி இந்த மாதிரி பண்ண கவி என்று கன்னத்தை தட்டி கொண்டிருக்க உடனே ஆதி, விஸ்வா அவகிட்ட பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, சட்னு தூக்கிட்டு வாட, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் என்றதும் விஸ்வா எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அப்படியே அவளை தன் இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு வேக வேகமாக தூக்கி கொண்டு காருக்கு ஓடி வந்தான். அவளின் அம்மாவும் அப்பாவும் பின்னாலேயே ஓடி வர அவளை காரில் படுக்க வைத்த விஸ்வா அவர்களையும் காரில் அழைத்து கொண்டு ஆதி மின்னல் வேகத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று கொண்டிருந்தான். செல்லும் பொழுதே டாக்டருக்கு போன் செய்து அனைத்து விஷயங்களையும் கூற, ஆதி நாங்க எல்லாமே தயார் பண்ணி வைக்கிறோம், நீங்க பேஷண்ட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்க என்று கூறினார். அப்புறம் பேஷண்ட்டுக்கு பல்ஸ் இருக்கா? இருக்கு டாக்டர், பல்ஸ் இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன். அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு, நீங்க சீக்கிரம் வாங்க, நான் வைக்கிறேன் என்று டாக்டர் போனை வைத்து விட விஸ்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. பின்னால் திரும்பி கவியை பார்த்து கொண்டே வந்தவன் அவள் கைகளில் ரத்த வெள்ளத்தில் இப்படி சுயநினைவு இல்லாமல் மயங்கி கிடப்பதை பார்த்து துடித்து போனது அவன் மனது. அந்த நிமிடமே மனதுக்குள், கடவுளே என் கவிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் என்று மனதுக்குள்ளேயே கடவுளிடம் போராடி கொண்டு வர, பின்பு ஹாஸ்பிட்டல் வந்ததும் ஸ்ட்ரக்சருக்காக எல்லாம் வெயிட் செய்யவில்லை. விஸ்வாவை கவிதாவை மீண்டும் தன் 2 கைகளால் தூக்கி கொண்டு வேகமாக உள்ளே ஓட எமர்ஜென்சி பிரிவில் கவிதாவை தூக்கி கொண்டு படுக்க வைத்தான். அங்கு ஏற்கனவே போன் பண்ணி சொல்லி இருந்ததால் மருத்துவர்கள் அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்க உடனே விஸ்வா ஆதியிடம், சார் நீங்க 2 பேரும் வெளியில இருங்க, நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணட்டோம். இல்ல டாக்டர், நான் கூடவே இருக்கணும், ப்ளீஸ் என்ன வெளியே போக சொல்லாதீங்க. சார் அப்படியெல்லாம் நீங்க கூட இருக்க முடியாது, நீங்க போய் வெளியில இருங்க, நாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க என்று கூற உடனே ஆதி, விஸ்வா நம்ம வெளியில இருக்கலாம், நீ வாடா, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நீ பதட்டப்படாதவா என்று அவனை ஒரு வழியாக அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். விஸ்வா சிறு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். அதை பார்த்த கவிதாவின் அப்பா அம்மாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்களும் கவிதாவிற்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று பதறிக்கொண்டு ஒரு ஓரமாக அழுது கொண்டு நின்றிருக்க, அதே நேரம் ஆதி போனை எடுத்து வைஷ்ணவிக்கு கால் செய்தான். கிளாஸில் இருந்ததால் வைஷ்ணவியால் போன் அட்டன் செய்ய முடியவில்லை. ஆதி திரும்ப திரும்ப கால் செய்து கொண்டே இருந்ததால், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எனக்கு எமர்ஜென்சியா ஒரு கால் வந்துட்டே இருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துருவா? சரி வைஷு, சீக்கிரம் போய் பேசிட்டு வா என்று கூறவும் வெளியே வந்தவள் போனை எடுத்து, ஆதி நான் கிளாஸ் ரூம்ல இருந்தேன், அதனாலதான் என்னால எடுக்க முடியல. சரி வைஷு, இங்க பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு என்றதும், என்ன ஜாதி என்று அவள் கேட்க கவிக்கு நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க வைஷ்ணவி பதறிவிட்டாள். என்ன ஆதி சொல்றீங்க, இப்போ கவி எப்படி இருக்கா? தெரியலடி, நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம், இங்க ஒரே ரணகலமா இருக்குது, விஸ்வாவை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி நீங்க அவரை பாத்துக்கோங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். சரிடி, பாத்து பத்திரமா வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆதி, நான் போனை வைக்கிறேன் என்று உள்ளே வந்து, மேடம் ஒரு எமர்ஜென்சி, நான் இப்பவே வெளியில போய் ஆகணும் பிளீஸ் என்றதும், சரி வைஷு நீ கிளம்பு என்று கூற கார்த்தியை பார்த்தவள், கார்த்திக் நீயும் வாடா. என்ன வைஷு, நீ முதல்ல வாடா. மேம் நான் அவனையும் கூட்டிட்டு போறேன், எனக்கு துணைக்கு வரணும். சரி சரி கிளம்புங்க என்று கூறவும் உடனே கார்த்தி வேக வேகமாக வைஷுவின் பின்னால் ஓடி வர, கார்த்திக் சீக்கிரமா பைக் எடு. என்ன வைஷு ஏன் இப்படி அவசரப்படுற? ஆதி போன் பண்ணி சொல்லிய அனைத்து விஷயங்களையும் கூறி முடித்தாள். அதே நேரம் கார்த்திக்கு பயங்கர டென்ஷன் ஆகிவிட்டது. ஐயோ வைஷு, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் நடந்திருக்கு. நான் போற வழியெல்லாம் கவிதாவுக்கு எவ்வளவு தூரம் புத்திமதி சொன்னேன் தெரியுமா? அப்படி இருந்தும் ஏன் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணா? அதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல கார்த்தி, பிளீஸ் நீ உடனே வண்டியை எடு என்று கூறவும் உடனே பைக்கை எடுக்க அவன் பின்னால் ஏறிக்கொண்டு வேகமாக ஆதி சொன்ன மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்றார்கள். போகும் வழியிலேயே அனுவிற்கு போன் செய்து, அனு இன்னைக்கு டிரைவரை நான் வந்ததும் நீ வீட்டுக்கு போயிடு, கவிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே நீங்க பத்திரமா போங்க அண்ணி, நான் இப்பவே டிரைவர் அண்ணாக்கு கால் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட கிளம்பி போயிடுறேன். ஆமா அனு அதுவும் சரிதான், சரி நான் வைக்கிறேன் என்று போனை வைத்தவர்கள் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல அங்கே கவிதா எங்கே அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாள் என்று விசாரித்துக் கொண்டு கார்த்தியும் வைஷ்ணவியும் வேகமாக ஓடி போக
அங்கே விஸ்வா அமர்ந்து அழுது கொண்டிருக்க அதே நேரம் கவிதாவின் பெற்றோர்களும் அழுது கொண்டிருந்தனர். அதே நேரம் கவிதாவின் அம்மா, வைஷு வந்துட்டியம்மா, பாரு நம்ம கவிதாவோட நிலைமைய, பாவி மக இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. அவங்க அப்பா அவசரப்பட்டு அவளை ரொம்ப திட்டாரு, அதனாலதான் மனசொடைஞ்சு போய் புள்ள இந்த மாதிரி பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா, டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேளுமா, என் புள்ள பொழைக்குமா பொழைக்காதான்னு கேட்டு சொல்லுமா என்றதும், ஆண்டி பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க, நம்ம கவிக்கு எதுவுமே ஆகாது என்று விஸ்வாவிடம் சென்றவள், விஸ்வானா பிளீஸ் இப்படி எல்லாம் அழுவாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. நிச்சயமா நம்ம கவிக்கு எதுவும் ஆகாதுன்னா. இல்ல வைஷு, அவ எப்படி கிடந்தா தெரியுமா அந்த ரூம்ல, அவ்வளோ பிளட்டோட அவளை பார்த்த உடனே எனக்கு உயிரே பறி போயிடுச்சு. அவளை நான் கையில தூக்கிட்டு வரும்போது கூட எந்த அசைவுமே இல்லாம அப்படியே கிடந்தா. அத நினைச்சாதான் இப்போ என் நெஞ்சமெல்லாம் பதறுது. விஸ்வானா, நீங்க கவிதா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, நிச்சயமா கவி உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்க என்றவள் ஆதியை பார்த்து, ஆதி டாக்டர் என்ன சொல்றாங்க? உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க வைஷு. உடனே கார்த்தி, என்ன ஆதி இப்படி ஆயிடுச்சு, நான் கவிதாவுக்கு எவ்வளவு தூரம் சொல்லி சொல்லி கொண்டு போய் வீட்டுல விட்டேன் தெரியுமா, அப்படி இருந்து இப்படி பண்ணிட்டாலே. சரி கார்த்திக், நடந்தது நடந்துருச்சு, அதை மாத்த முடியாது, கவிதாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று ஆதி அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தான்.